إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாராந்திர இந்த மார்க்க வகுப்பிலே அகீதத்துல் வாசித்தியா என்ற பெருமதியான நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த சிறப்பான நூலை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த நூலில் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்த பகுதி சஹாபாக்கள் பற்றிய நம்பிக்கை, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய சஹாபாக்கள் பற்றிய நம்பிக்கை என்ன என்பதை பற்றி தான் நாம் சென்ற வகுப்பிலே அதனுடைய முக்கியமான பகுதிகளை நாம் அறிந்து கொண்டோம், நாம் பார்த்தோம். என் அருமை சகோதரர்களே, அந்த தொடரிலே இறுதியாக அதில் பார்க்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், சஹாபாக்களுடைய அந்த செயல்பாடுகள்ல சும்ம அல் கத்ர் அல்லதி யுன்கரு மின் ஃபிஅலி பஅதிஹிம் கலீலுன் நஸ்ருன். சஹாபாக்களை பொறுத்தவரையில நபித்தோழர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடம் ஏற்பட்ட தவறுகளை பொறுத்தவரையில், ஒரு சிலரிடமிருந்து ஏற்பட்ட தவறுகளை பொறுத்தவரையில் அது மிக குறைவானது என்றுதான் சொல்லலாம், மிக குறைவானவைகள் என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த சிறப்புகள் என்பது மிக பரந்து விரிந்து காணப்படுகிறது இல்லையா? அவர்களுடைய சிறப்புகளும் உயர்வுகளும், அவர்கள் அல்லாஹின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, அல்லாஹுடைய தூதரின் மீது அவர்களுடைய அந்த ஈமான், அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் செய்த ஜிஹாத், அவர்கள் செய்த ஹிஜ்ரத், அதே போன்று அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு அவர்கள் செய்த உதவி வன் நுஸ்ரா, அதே போன்று வல் இல்மின் நாஃபி வல் அமலி ஸாலிஹ், அவர்கள் கற்ற அந்த பயனுள்ள மார்க்க விடயங்கள், அந்த மார்க்க விளக்கங்கள் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டவைகள் வல் அமலி ஸாலிஹ், இவைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது இவைகள் என்ன, மிக விசாலமானவைகள். சஹாபாக்களுடைய வாழ்வில் அவர்களுடைய தியாகங்கள் என்பவைகள், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் அவங்களோட வாழ்வில் நிறைந்து காணப்படுகின்றன. அதே நேரத்தில் அவர்களிடம் மனிதர்கள அடிப்படையிலே என்ன செய்யும், சில தவறுகள் நிகழ்ந்திருக்கும், நிகழ்ந்தது என்பதையும் நாம் என்ன செய்வது, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது, அந்த அடிப்படையில நாம் பார்க்கின்ற போது நாம் சென்ற வகுப்பிலும் சொன்னோம், சஹாபாக்கள் இஸ்லாம் அவருடைய சிறப்புகள் மூலம் எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே
சிறப்புகளை உயர்வுகளை அடைந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். பேஜ் நம்பரை நீங்க எடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் நாங்கள் இப்போ 70வது பேஜ் நம்பர்ல இருக்கிறோம். புரியுதா? எனவே நறுமையான சகோதரர்களே, உதாரணமாக இப்ப நபி தோழர்கள் நாம் பார்க்கின்ற போது சில தவறுகள் அவர்களிடமிருந்து நிகழ்ந்த தவறுகள் அப்படின்னு நாம் பார்க்கின்ற போது நறுமையான சகோதரர்களே, நாங்க தெரியும் ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியை நாம் அறிவோம். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு படையெடுத்து மக்காவை வெற்றி கொள்வதற்காக புறப்படுகின்ற அந்த செய்தி என்பது மிக இரகசியமான ஒரு செய்தி. அது இரகசியமான ஒரு செய்தி, வெளிப்படுத்தப்படக்கூடாத செய்தி. ஆனால் ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ என்ன செய்யறாங்க, அது தொடர்பான ஒரு கடிதத்தை அவர்கள் மக்காவுக்கு எழுதி அனுப்பி விடுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த படை சம்பந்தமான செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதற்குரிய விளக்கத்தை கேட்டு, அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். ஏன்னா பத்ர் போர்ல கலந்து கொண்டவர்களுக்குரிய தனியான சிறப்பு என்ன, முன்கூட்டி அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற அந்த சிறப்பை நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று சஹாபாக்களிடமிருந்து சில தவறுகள் நிகழ்ந்தாலும் அதற்குரிய பரிகாரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்குரிய பரிகாரங்களை, உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறுடைய விஷயத்துல சில தோழர்கள் சம்பந்தப்பட்டு விட்டார்கள். அதற்குரிய தண்டனை என்ன செய்யப்பட்டது, அவர்களுடைய விஷயத்தில் சொல்லுங்க, நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. அவங்க என்ன செய்யறாங்க, தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதரம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று அந்த காமிதியா கோத்திரத்து பெண், இப்படி நாங்கள் பல செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே இப்படியாக அவர்கள் அதன் மூலம் என்ன செஞ்சாங்க, அவங்க செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பையும் அதற்குரிய பரிகாரங்களையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்ற செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாங்க மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சஹாபாக்களுடைய சிறப்புகளை பொறுத்தவரையில அந்த சிறப்புகள் ஏராளமானவைகள், அந்த சிறப்புகள் மிக ஏராளமானவைகள் என்ற விஷயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்தோம், இதுல மிக ஆணித்தரமாக இதுல இந்த நூலுடைய ஆசிரியரும் என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதுல இறுதியான அந்த பகுதி புரியுது சொல்றது, அதுல இறுதியான அந்த பகுதியை நீங்க பார்க்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், அதுல அவர்கள் கடைசியான அந்த பகுதியில் கூறக்கூடிய விடயங்கள் என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அருமையான சகோதரர்களே, இமாம் அவங்க சொல்றாங்க, வமன் நஸர ஃபீ சீரத்தில் கௌமி பிஇல்மின் வஅத்லின் வபஸீரத்தின் வமா மன்னல்லாஹு பிஹி அலைஹிம் மினல் ஃபதாயில் அலிம யகீனன் அன்னஹும் கைருல் ஹல்கி பஅதல் அன்பியா லா கான வலா யகூனு மிஸ்லுஹும் வஅன்னஹும் ஹுமுஸ் ஸஃவத்து மின் குரூனி ஹாதிஹில் உம்ம அல்லத்தி ஹிய கைருல் உமம் வஅக்ரமுஹா அலல்லாஹி தஆலா என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒருவர் என்ன செய்யறாரு, நல்ல முறையில் அவங்களோட வரலாறுகளை படிக்கின்ற போது, யாருடைய வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை நல்ல முறையில படிக்கின்ற போது, நடுநிலையான அந்த உள்ளத்தோடும் தெளிவோடும் மார்க்க விளக்கத்தோடும் அதை படிக்கின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள்களை அவர் என்ன செய்வார், அறிந்து கொள்வார். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள்களை அறிந்து கொள்வார். அவர் உறுதியாக எதை நம்புவார், ஏற்றுக்கொள்வார் என்றால், நபிமார்களுக்கு பிறகு இவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் நபிமார்களுக்கு பிறகு இவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வார். புரியுது அவங்க சொல்றது. அவர்களை போன்றவர்கள் அதற்கு முன்னரும் இருக்கவில்லை, அதற்கு பிறகும் வர முடியாது என்கின்ற அளவுக்கு அவர்கள் நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள். அவர்கள் அந்த சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுஹபத்துக்காக நட்புக்காக தேர்வு செய்யப்பட்ட இந்த உம்மத்திலே மிகச் சிறந்தவர்கள், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள்.
என்பதை என்ன செய்யறாங்க இமாம் அவர்கள் இதிலே குறிப்பிடுகின்றார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமத்துல்லாஹ் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் சென்ற வகுப்பிலும் பார்த்தோம், இந்த வகுப்பிலும். எனவே அந்த நபித்தோழர்கள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு தூய்மையான ஒரு நேசம். எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தூய்மையான ஒரு மஹப்பத், ஒரு நேசம் இருக்க வேண்டும். அந்த நபித்தோழர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த நபித்தோழர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுக்குரிய கண்ணியம் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை நேசிப்பது எதில் நின்றும் உள்ளது? சொல்லுங்க. ஈமானில் நின்றும் உள்ளது. நல்லா புரிஞ்சுங்க. எதில் உள்ளது? ஈமானில் நின்றும் உள்ளது. சஹாபாக்களை நேசித்தல் என்பது. அவர்களை வெறுத்தல் எதில் நின்றும் உள்ளது? நயவஞ்சம், நிஃபாக்கில் நின்றும் உள்ளது. எதில் உள்ளது? நயவஞ்சகத்தில் உள்ளது. சாதாரண விஷயம் அல்ல, அது நயவஞ்சகத்துக்குரிய அடையாளம் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி இந்த பகுதி. எனவே நபித்தோழர்கள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடமளிக்க கூடாது. அப்படியான பிதஅத்வாதிகளுடைய எந்த வார்த்தை நாம் கேட்கவும் கூடாது. சில வழிகேடர்கள், பிதஅத்வாதிகள் நபித்தோழர்களை பற்றி என்ன தவறான எண்ணங்களை நமக்குள் ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள், முயல்வார்கள். அதற்கெல்லாம் நாம் இடமளிக்க கூடாது என்பது மிக முக்கியமான பகுதி. என்ற அவர்கள் தான் என்ன செய்தவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கத்தை இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் தான் ஒப்படைத்தார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களை டேமேஜ் பண்ணினா அது எதுல பாதிப்பு உண்டாக்கும்? மார்க்கத்தில், தீனில், தீனுடைய நம்பகத்தன்மைகள்ல. அதனாலே நறுமையான சகோதரர், இதுல மிக நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இதைத்தான் இதுல நாங்க என்ன செய்யறோம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இப்ப குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை நீங்க எடுத்தீங்கன்னா, சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள்ல முதன்மையானவங்க யாருதான்? சஹாபாக்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், குந்தும் ஹைர உம்மான்னு சொல்றான், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். இதுல முதல்ல யார் வருவாங்க? சஹாபாக்கள் தான் வருவாங்க. முதல்ல வாரவங்க யாரு தான்? சஹாபாக்கள் தான். அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள். புரியுதா? அல்லாஹ் சொல்றான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தான்னு சொல்றான். அல்லாஹ் உங்களை நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கினோம் என்று சொல்றான். இதுல முதல்ல இந்த சிறப்புல வரக்கூடியவங்க யாரு? சஹாபாக்கள். முதல்ல வரவங்க சஹாபாக்கள். அப்ப குர்ஆனை நீங்க எந்த ஒரு வசனம், இப்ப வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான். யாரை பார்த்து நேரடியாக இந்த வசனம் பேசுது? சஹாபாக்கள். எனவே இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல இப்படி சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அல்லாஹ் சொல்றான், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டதை என்ன செய்வார்? அந்த தூதர் நம்புவார், மூமின்கள் நம்புவார்கள். என்றால் மூமின்கள்ல யார் முதல்ல வருவாங்க? சஹாபாக்கள். புரியுது அவங்க சொல்றது? இப்படி நாம் குர்ஆனில் எந்த வசனத்தை இந்த சிறப்புகள் சம்பந்தமாக ஈமானோடு தொடர்படுத்தி எடுத்தாலும் அதுல முதல்ல வரக்கூடியவங்க சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்படி அதாவது நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் நேர் வழி பெற்றிருப்பார்கள். அப்ப நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அல்லாஹ் யாரை பார்த்து நேரடியா பேசுறான்? சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்களுடைய ஈமானுக்குரிய சிறப்பு. எனவே நறுமையான இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த நபித்தோழர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு என்ன செய்யறாங்க? நமது இமாம்கள் இதன் மூலம் நமக்கு வழங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு தலைப்பை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக ஒரு தலைப்பை என்ன செய்யறாங்க? இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த தலைப்பை பொறுத்தவரையில் அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வமின் உசூலி அஹ்லி சுன்னா, பேஜ் நம்பர் 75. வமின் உசூலி அஹ்லி சுன்னா, அஹ்லி சுன்னாவுடைய அந்த நம்பிக்கையில் நின்றும் அடிப்படையில் நின்றும் உள்ளதுதான் அத்தஸ்தீகு பிகராமாத்தில் அவுலியா. அத்தஸ்தீகு பிகராமாத்தில் அவுலியா, அவுலியாக்களுடைய கராமாத்துகளை உண்மைப்படுத்தல். அவுலியாக்களுடைய
கராமாத்துகளை என்ன செய்தல், உண்மைப்படுத்தல் என்பதும் யாருடைய அகீதாவில் நின்றும் உள்ளது? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவில், நம்பிக்கையில் நின்றும் உள்ளது என்பதை இங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, கராமாத் என்பது பன்மை, அதனுடைய ஒருமை கராமா. என்ன வார்த்தை? கராமா என்ற வார்த்தை. எனவே இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது நாம் பார்க்கலாம், அஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் என்ன இங்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது வஹிய ஆயத்துன் அதீமத்துன் ததுல்லு அலா ஸலாஹில் அப்தி. புரியுதா? இது ஒரு மகத்தான அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதான் ஒரு அடியானுடைய அந்த ஸலாஹ், அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல அடியான் என்பதை வெளிப்படுத்துகின்ற இடமாக இது இருக்கிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய இன்னொரு விளக்கத்தை அஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வரான். இந்த நூல்ல அது சொல்லப்படல, அது வேற நூல்ல உள்ள ஒரு விஷயம். அதை இங்கு கொண்டு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மன் கான முஃமினன் தகியன் கான லில்லாஹி வலியன். எப்படி? மன் கான முஃமினன் தகியன் என்ன அர்த்தம்? மன் கான முஃமினன் தகியன், யார் தக்வாவுடைய மூமினாக இருக்கிறாரோ, யார் இறையச்சமிக்க மூமினாக இருக்கிறாரோ, கான லில்லாஹி வலியன், அவர் யாருதான்? அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர். இப்ப குர்ஆன்ல நீங்க இங்க ஒரு வசனத்தை அந்த ஷரஹ்ல விரிவுரையில கொண்டு வராங்க. ஷேக் சாலிஹ் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சூரத்து யூனுஸுடைய 63வது வசனம், அதுல என்ன வருகிறது? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாகத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய ரஹிமஹுல்லாஹ்வுடைய இந்த கூற்று அமைகிறது. பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள் யார் இறை நேசர்கள். அந்த இறை முதல்ல சொன்னா அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறை நேசர்கள், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள், அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள். அந்த இறை நேசர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ரெண்டு பண்பு. என்னென்ன பண்பு? ஈமான், அடுத்த தக்வா. ஈமான், தக்வா, இந்த இரண்டு பண்புகளும் தான் இறை நேசர்களுக்குரிய பண்பாக இதுல வருவதை அதுதான் சொல்றான். மன்கான முஃமினன் தகியன், ரெண்டு சொல்றார். மன்கான முஃமினன் தகியன் கான லில்லாஹி வலியன் என்று என்ன செய்யறாங்க, அந்த கூற்றை இங்கு கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, வமா யுஜ்ரில்லாஹு அலா ஐதீஹிம் மின் ஹவாரிகில் ஆதாத். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அவர்கள் மூலம் சிலதை நிகழ்த்துவான், அவர்கள் மூலம் அல்லாஹ் சிலதை நிகழ்த்துவான். வளமைக்கு மாற்றமான விஷயங்கள், வளமைக்கு மாற்றமானதாக அது இருக்கும், வளமையாக நடக்கக்கூடியதற்கு மாற்றமாக இருக்கும். இதற்குத்தான் என்ன செய்யறது இந்த கராமாத் என்ற வார்த்தை. கராமத் என்ற கண்ணியம், சங்கை. அப்ப அல்லாஹ் அதன் மூலம் அவர் என்ன செய்கிறான்? சங்கைப்படுத்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, வஃபி அன்வாஇல் உலூமி வல் முகாஷஃபாத் வ அன்வாஇல் குத்ரத்தி வத் தஅஸீராத். அல்லாஹ் அந்த கராமாத் என்பது எப்படி எல்லாம் கொடுப்பான்? சிலருக்கு இல்மின் மூலம் கொடுப்பான். எப்படி? மற்றவர்களுக்கு புலப்படாத சில விஷயங்கள் அவர்களுக்கு என்ன செய்யும்? அவர்களுக்கு புலப்படும். அல்லாஹ் அப்படி ஒரு என்ன செய்வான்? ஒரு அருளாக அதை வழங்குவான். புரியுதா? அப்படி அவர்களுக்கு அந்த கராமாத் என்பது வரும். அல்லது ஆற்றல் பலம் என்பதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை அல்லாஹ் வழங்குவான். உதாரணமாக இதில் சொல்லும் போது, கல் மஅசூரி அன் சாலிஃபில் உமமி ஃபி சூரத்தில் கஹ்ஃபி வ கைரிஹா. புரியுதா? இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப முன் சென்றவர் சமுதாயங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற சில வரலாறுகளை நீங்க எடுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய சில வரலாறுகளை எடுத்து படிச்சு பார்க்கலாம். அதிலெல்லாம் இவ்வாறான கராமாத்துகள் வெளிப்பட்ட இடங்கள், இவ்வாறாக வெளிப்பட்ட இடங்கள். உதாரணமாக இங்க எதை சொல்றாரு? சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயம். இப்ப அஸ்ஹாபுல் கஹ்ஃப், கஹ்ஃப் வாசிகளுக்கு அல்லாஹ் எப்படி அருள் செய்தான்? அவங்க எவ்வளவு காலம், ஒரு நீண்ட காலம் அவர்களுடைய தூக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவ்வளவு காலம், என்ன 300 வருடங்களுக்கு மேல் என்று சொல்லி சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹுடைய ஒரு கராமத்தா இல்லையா? அது அல்லாஹுடைய ஒரு கராமத்தா இல்லையா? எனவே இது போன்றதை நீங்க எடுத்து பார்க்கலாம்.
அதே போன்று அதே சூரத்துல் கஹஃப்ல நீங்க எடுத்தீங்கன்னா துல்கர்னைனுடைய வரலாற்றை எடுத்து நீங்க படித்து பார்த்தாலும் அதில் அல்லாஹ் அவருக்கு செய்த அந்த அருள்களை நீங்க எடுத்து படித்து பார்க்கலாம். அதே போன்று நீங்க குர்ஆன்ல இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்த வழங்கிய அந்த அருள்களை நீங்க அதுல எடுத்து படித்து பார்க்கலாம். இது போன்ற விடயங்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான், அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருந்தது என்ற விடயத்தை நீங்க பார்க்கலாம். ஹதீஸ்களை எடுத்து படித்து பார்க்கும் போது எதை சொல்லலாம் உங்களுக்கு? ஹதீஸ்கள் எப்படியான விஷயங்கள்? அதை விட இன்னும் தெளிவா சொல்றதாக இருந்தா குகையில் சிக்கிய மூவருடைய வரலாறு. அவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க, அவங்க செய்த அமல்களை முற்படுத்தி அல்லாஹ்விடத்துல அவங்க துஆ செய்கின்ற போது என்ற வரலாறை நாங்க என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜுரைஜுடைய சம்பவத்துல என்ன அற்புதம் நிகழுது, என்ன கராமாத் அங்க வருது? கை குழந்தை பேசியது என்ற அந்த விஷயத்தை நாங்க அந்த வரலாற்றில் நாம் என்ன செய்யறோம், நாம் பார்க்கின்றோம். புரியுது அவங்க சொல்றது? இப்ப அதே போன்று எடுத்தீங்கன்னா ஒரு சிறுவன் சூனியக்காரனிடம் ஒரு சிறுவன் செல்கிறான், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன். அந்த சிறுவனுக்கு நடக்கக்கூடிய அல்லாஹ்வின் உதவியின் மூலம் நடக்கக்கூடிய கராமாத்துகளை நாங்க சொல்லலாம். இது மாதிரியான வரலாறுகள் என்ன செய்து இருக்கின்றது. அதே போன்ற ஒரு மேகம் தனியாக அவர்களுடைய தோற்றத்துக்கு என்ன செய்தது, மழையை பொழிவித்தது என்று வரக்கூடிய அவ்வாறான செய்திகள் எல்லாம் நாம் சொல்லலாம். அதே போன்று அது முன் சென்ற விஷயங்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கு நடந்த என்ன அப்படியான அல்லாஹ்வுடைய உதவிகளும் இருக்கின்றன. வான் சத்ரி ஹாதிஹில் உம்மா மின ஸஹாபதி வத்தாபிஈன் வஸாயிரி குரூனில் உம்மா வஹிய மௌஜூதத்துன் இலா யௌமில் கியாமah. அப்ப இந்த உதவி என்பது கியாமத் நாள் வரை இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், தனது அடியார்களை இப்படி கண்ணியப்படுத்துவான், அவர்களுக்கு இப்படி என்ன செய்வான், உதவி செய்வான் என்ற இந்த பகுதி புரியுது அவங்க சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அவுலியா என்ற வார்த்தை பண்பை அதனுடைய ஒருமை என்ன? வலி. அவுலியாண்டா நேசர்கள், வலி என்ன? நேசர். புரியுது அவங்க சொல்றது. அப்ப இதற்கு மார்க்க ரீதியான விளக்கம் என்ன? மார்க்க ரீதியான விளக்கம் நான் ஆரம்பத்தில் சொன்னதான். என்ன விளக்கம்? குல்லு முஃமினின் தகியின். என்னதான் குல்லு முஃமினின் தகியின்? என்ன அர்த்தம்? மூமின் அதாவது இறை நம்பிக்கையாளன், தக்வாவுடைய. சரியா? நாங்க என்ன அவுலியாக்களுக்கு என்ன அளவுகோல் வச்சுக்கிறோம் எங்கட சமுதாயத்துல? என்ன அளவுகோல்? அவுலியாக்களா பச்சை ஜிப்பா போட்டிருப்பாரு, ஒரு பச்சை தலபா அணிஞ்சிருப்பாரு, அப்படியா? இப்ப இவங்க நினைக்கிறாங்கன்னா அவுலியாண்டா அந்த இடத்தை எல்லாருக்கும் அடைந்து கொள்ள முடியாது, அது குறிப்பிட்ட ஒரு சார். அப்படி கிடையாது. அதாவது இங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பண்பு ரெண்டு தான். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். எந்த அளவு ஒருவர் ஈமான்ல தக்வாவில் அவர் என்ன அதிகரிப்பு நடக்குதோ அந்த அளவுக்கு அவர் யாரு? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். எந்த அளவு ஒருவர் ஈமான்ல என்ன அவரது ஈமான்ல அவர் என்ன செய்கிறார்? இறைவன் பால் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார், தக்வாவின் மூலம் இறைவன் பால் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த சிறப்பை அந்தஸ்தை என்ன செய்யும்? அது கொடுக்கக்கூடியது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஷேக் ஸாலிஹ் அல் உஸைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அம்மல் வலியு ஃபி இஸ்திலாஹி உலமாஇல் அகீதா. எனவே இந்த அகீதாவுடைய உலமாக்களுக்கு மத்தியில அவர்களுடைய அந்த பாசையில நீங்க எடுத்தீங்கன்னா அதற்கு விளக்கம் குல்லு முஃமினின் தகியின் கைரி நபியின் என்ற வார்த்தை சரி. குல்லு முஃமினின் தகியின் கைரி நபியின், இது முக்கியமான இடம். என்ன? ஒவ்வொரு மூமினும் தகியின் என்ன? தக்வாவுடையவரும் கைரி நபியின் என்ன? நபி அல்ல. யாரல்ல? நபி அல்ல. ஏண்டா நீங்க எடுத்தீங்கடா சிலர் என்ன செய்வார்கள்? இதை வைத்து நபித்துவத்தையும் வாதிடுவார்கள். இதை வைத்து என்ன செய்வாங்க? நபித்துவத்தையும் வாதிடுகின்ற வழிகேடுகள் என்ன செய்யலாம்? உருவாகலாம். அதனாலதான் அஷேக் ஸாலிஹ் அல் உஸைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லைஸல் விலாயத்து பித்தஅவா வத்தமன்னி. இந்த விலாயத் நான் அல்லாஹ்வுடைய வழி என்றதில் சும்மா என்ன
வார்த்தைகளிலேயோ கற்பனையிலோ உள்ள ஒரு விஷயம் அல்ல. அது இன்னமாஹிய பில் ஈமானி வத்தக்வா, எதன் மூலம் தான்? ஈமானை கொண்டும் தக்வாவை கொண்டுதான் இந்த விலாயத் என்பது. எனவே என் அருமையான சகோதரர்களே, ஒருவன் தன்னை வலி என்று சொல்கிறான், இறை நேசர் என்று சொல்கிறான், ஆனா அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, அமல் இல்ல, இபாதத் இல்ல என்றால் என்ன? இது போலியான வார்த்தைகள். அந்த வார்த்தை அவனுடைய முகத்திலே தான் திருப்பி என்ன செய்யப்படும்? எரியப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இங்கு நாங்க கராமத் என்பதை மறுக்கவில்லை. எதை மறுக்கல? கராமத் என்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை. அல்லாஹ் தனது நேசர்களுக்கு அப்படியாக உதவி செய்வான் என்று நாம் நம்புகிறோம். ஆனா எதில் கவனமாக இருக்க வேண்டும்? இதை வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்களே, இதை வைத்து என்ன செய்யறாங்க? மக்களை ஏமாற்றுகிறார்களே, இதை வைத்து மக்களை வழிகெடுக்கின்றார்களே, இதில் தான் கவனமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே? நீங்க எடுத்து பாருங்க, இறை நேசர்கள் என்று சொல்லிவிட்டு, இறை நேசர்கள் என்றா அவங்க விரும்பினொன்னே ஒன்றை செய்யலாமா? அப்படித்தானே? நீங்க எடுத்து பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில தடி இருக்கிறது. அவர் நபி. அவர் யாரு? வலியில் அவர் யாரு? நபி. அவர் நபி. அவரது கையில் தடி இருக்கிறது. மக்கள் அவரோடு இருந்து அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்கிறார்கள், நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம், இன்னால் அமுதுரக்கூன். என்ன தப்பேலாது? ஃபிரௌன் அவனது படையோடு வந்து விட்டான், முன்னால கடல். புரியுதா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அந்த அசாவை அற்புதமாகத்தான் கொடுத்திருக்கிறான் இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, என்ன? கடலில் நீங்க உங்க தடியை கொண்டு அடிப்பீராக. அப்படி அடித்தால் தான் அது என்ன செய்யும்? பாதையாக மாறும். எதற்கு பிறகுதான்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிறகு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் அனுமதி வழங்க வேண்டும், அதற்குரிய சக்தியை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அப்படிதானே? நாம் நெருப்புக்கு சொன்னோம், நாம் என்ன செய்தோம்? நெருப்புக்கு கட்டளையிட்டோம், இப்ராஹிமோடு இப்படி நடந்து கொள்ளுங்கன்னா அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும்? அது நிகழும். அப்ப எல்லாம் எதுக்கு பிறகுதான்? அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா கான லிரசூலின் அன் யஅதிய பிஆயத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். எப்படி சொல்றான்? வமா கான லிரசூலின், எந்த ஒரு ரசூலாக இருக்கலாம், அவர் ஒரு அத்தாட்சியை கொண்டு வர முடியாது, இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகே தவிர. நபிமார்களுக்கு இப்படி என்றா, யாருக்கு? நபிமார்களுக்கு இப்படி என்றா வழி அதுக்கு அடுத்து, புரியுதா? வழி இறைநேசர் என்பவர்கள் அதுக்கு பிறகு உள்ளவர்கள். அவங்க நினைச்சுன்னு ஒரு கராமத்தை செய்யலாமா? அப்படிதான் அவங்க புத்தகங்களை எடுத்து படிச்சு பார்த்தா நிறைய அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே அப்படி கிடையாது, அப்படி நாங்க நம்பவும் கூடாது. எனவே இது அடுத்தது யாரெல்லாம் இறை நேசர்களோ அல்லாஹ் அப்படி நாடக்கூடியவர்களுக்கு என்ன செய்வான்? அதை வழங்குவான் என்ற அடிப்படையும் நாம் இங்கே இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில இது அகீதாவுடைய ஒரு முக்கியமான என்ன பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எது தொடர்பானது என்றால் கராமத் தொடர்பான பகுதி. புரியுதா சொல்றது? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த பாடத்துல அகீதத்துல் வாசித்தியாவுடைய இந்த தலைப்பில் இதோடு நாம் என்ன செய்வோம்? இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு அடுத்த பாடத்துக்கு நாம் செல்வோம். சரியா? அடுத்த பாடத்துக்கு நாம் செல்வோம். அடுத்த பாடம் என்னவென்று சொன்னால், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற அந்த நூலுடைய சுருக்கம். ஜாதுல் மஆத் என்ற அந்த நூலுடைய சுருக்கமாக வரக்கூடிய அந்த தலைப்பு. இந்த தலைப்பு நாம் என்ன தலைப்பை படித்து வருகிறோம் என்றால், நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகள் என்பதை படித்து வருகிறோம். நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை நாம் நேசிக்க வேண்டும். சுன்னாக்கள் என்ன செய்யணும்? நாம் நேசிக்க வேண்டும். அவற்றை நமது வாழ்வில் நாம் இயன்றவரை செயல்படுத்த வேண்டும். அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அதுதான் நேர்வழி. அல்லாஹ் சொல்கிறான், வைன் துதீஉஹு தஹ்தது, அவரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மற்றும் ஒரு இடத்திலே சொல்கின்ற போது சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வமனித்தபஅக மினல் முஃமினீன். எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹ். என்ன அர்த்தம்? நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்.
ஹஸ்புகல்லாஹ். அடுத்து என்ன? வமனித்தபஅக மினல் முஃமினீன். யாருக்கு? மூமின்களுக்கு அல்லாஹ் பொதுவா சொல்லல. எப்படி சொல்றான்? உங்களை, அந்த மூமின்களில் உங்களை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அப்ப உதவி யாருக்கு? அங்க அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு தான் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடியவர்களுக்கு. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாக்கள் என்பவைகள் நாம் மிகவும் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அந்த நேசிக்கக்கூடிய சுன்னாக்களை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா 105வது பக்கம், ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஃபர். இப்ப நாங்க முதல்ல படிச்ச நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்பவர்கள் இமாம் இப்னுல் கய்யிம் அவருடைய ஆசிரியர். இப்ப இரண்டாவது படிக்கிற நூல் யாருடைய நூல்? மாணவருடைய நூல். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நூல். அதுல ஜாதுல் மாத் ஒரு பெரிய நூல். அதுல மிக சுருக்கமாக இதை அஷேக் உஸ்மான் அல் மஸ்ஜித் என்பவர் சுருக்கிறார், சுருக்கி கொண்டு வரார். இதுல நாங்க ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஃபர், பிரயாணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள் என்ன? பிரயாணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள் என்ன அப்படி என்ற தலைப்பை கொண்டு வரான். கொண்டு வந்து பாருங்க, கான யஸ்தஹிப்புல் ஹுரூஜ லிஸ்ஸஃபரி அவ்வலின் நஹார் வஃபி யௌமில் ஹமீஸ் என்று முதலாவது செய்தியை கொண்டு வரார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது முற்பகல் நேரத்துல பிரயாணத்தை வெளிப்பட்டு செல்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. புரியுதா? அவ்வலின் நஹர், அந்த முற்பகல் நேரத்துல அவங்க ஒரு பிரயாணத்தை அவங்க வெளிப்பட்டு செல்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வியாழக்கிழமையில சொல்லாங்க, அவங்களோட பிரயாணத்தை பெரும்பாலும் எந்த நாள்ல வெளிப்படுவதை விரும்புவாங்க? வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் வெளிப்படுவதை, வெளிப்பட்டு புறப்பட்டு செல்வதை விரும்புவார்கள். இதெல்லாம் என்ன சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க இதெல்லாம் அவ்வளவு சிந்திக்கிறது கிடையாது. ஆனா இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று வகான யக்ரஹு லில் முஸாஃபிரி வஹ்தஹு அன் யஸீர பில் லைல், இரவுல ஒருவர் தனித்து பிரயாணிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுப்பவர்களாக இருந்தாங்க. இரவில் ஒருவர் தனித்து பிரயாணிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வயக்ரஹு ஸஃபரில் வாஹித், ஒருவர் தனித்து ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. எனவே ஒருவர் என்ன செய்யறது? துணைக்கு ஒருத்தரை அழைத்துக் கொள்றது, இந்த மாதிரி அவரது பிரயாணம் இருக்கும் போது என்ன செய்யும்? பாதுகாப்பாக இருக்கும் என்ற நிலைகள். இது நாங்க வெறுக்கிறாங்கன்னா ஹராம் என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது? ஹராம், தடுக்கவில்லை, தடுக்கல. ரசூலுல்லாஹ் இது என்ன செஞ்சாங்க? வெறுத்தாங்க. இப்ப நாங்க பிரயாணிக்கக்கூடிய சூழல்கள் இவைகளை பொறுத்தெல்லாம் அதுல வேறுபாடுகள் உண்டு. அடுத்து மூன்றாவது விஷயம் என்னவென்றால், வஅமரல் முஸாஃபிரீன இதா கானு ஸலாஸதன் அன் யுஅம்மிரு அஹதஹும், 3 பேர் ஒரு பிரயாணம் போறாங்கடா, அதுல ஒருவர் என்ன செய்யறது? அமீராக ஆக்கிக் கொள்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினாங்க. ஒருத்தர் என்ன செய்யறது? நாங்க 3 பேர் ஒரு பிரயாணம் போறோம்டா, அமீராக ஒருவர் ஆக்கிக் கொள்றது. இது நாங்க செல்லக்கூடிய உம்ராவுடைய பயணங்களுக்கு மட்டும் உள்ளதல்ல. பொதுவாக ஒரு பிரயாணம் போறோமா, ஒரு 3-4 பேர் சேர்ந்து போறோம்னா ஒருத்தர் என்ன செய்யறது? அமீராக ஆக்கிக் கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா. நாங்க மற்றும் நிறைய விஷயங்கள்ல சுன்னாக்களை, இபாதத் விஷயங்கள்ல பற்றி பிடிப்போம், இதெல்லாம் கண்டுகொள்ளாம போய்த்துருவோம். அப்படித்தானே? இபாதத் விஷயங்கள், தொழுகை விஷயங்கள் எல்லாம் சுன்னாக்கள் நிறைய பேணுவோம். இப்படியான விஷயங்கள் என்ன செய்ய மாட்டோம், பெரும்பாலும் அலட்டிக் கொள்றது இல்லை. ஆனா அங்கெல்லாம் என்னது? வழிகாட்டல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் சுன்னா இங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வகான இதா ரகிப ராஹிலதஹு கப்பர ஸலாசன், பாருங்க, வகான இதா ரகிப ராஹிலதஹு கப்பர ஸலாசன் என்ன அர்த்தம்? நபி அவங்க வாகனத்திலே ஏறி விட்டால் என்ன செய்வாங்க? 3 முறை தக்பீர் சொல்வார்கள். எத்தனை முறை? 3 முறை தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார்கள். சரியா? அடுத்து சும்ம கால் சுப்ஹானல்லதி, சொல்லுங்க, சஹர லனா ஹாதா, சொல்லுங்க, வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி
சரிங்களா? அல்லாஹ் மின்னி அஊது பிக மின் வஅஸாஇஸ் ஸஃபரி வ கஆபத்தில் மன்ஸரி வ சூஇல் முன்கலபி பில் மாலி வல் அஹ்லி வல் வலத். அந்த பகுதி இதுல இமாம் கொண்டு வரல, அது வேற ரிவாயத்துக்குள்ள வரக்கூடிய செய்தி தான். இதுல கொண்டு வரான். எனவே ஒருவர் அந்த பிரயாணத்தை பொறுத்தவரையில அவர் என்ன செய்யறது, அல்லாஹுவை அல்லாஹுக்கு அந்த பெருமையை சேர்த்து விட்டு அல்லாஹுவை தூய்மைப்படுத்த அல்லாஹ் தான் எனக்கு இந்த வாகனத்தை என்ன செய்து இருக்கிறான், வசப்படுத்தி தந்தானே, அவனே தூய்மையானவன். இப்ப நாங்க அவன் பாலை என்ன செய்வோம், திரும்பி செல்வோம். இந்த பிரயாணத்தை எப்படியான பிரயாணமாக ஆக்குவாயாக, நன்மையை கொண்ட, நன்மையுடைய, தக்வாவுடைய, அதே போன்று நீ பொருந்தி கொள்ளக்கூடியதை செய்யக்கூடிய இந்த பிரயாணத்தை நமக்கு எளிதாக்கி தருவாயாக, தூரத்தை சுருக்குவாயாக, நீதான் இந்த பிரயாணத்தை எமது தோழன், எமது குடும்பத்தில் பாதுகாவலன் என்ற இப்படியான விஷயங்கள். இந்த பிரயாணத்தில் அதே போன்று பாவமான விஷயங்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக என்ற அற்புதமான வார்த்தைகளை கொண்ட துவா. அதே போன்று அதுல வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹும்ம ஸஹப்னா ஃபி ஸஃபரினா வ அஹ்லுஃப்னா ஃபி அஹ்லினா வேற அப்படியான வார்த்தைகளும் வருது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலிருந்து திரும்பும் போது என்ன செய்வாங்க, இதை ஓதுவாங்க. கூடுதலா என்ன சொல்லுவாங்க, ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன், தௌபா செய்தவர்களாக, அவனை வணங்கியவர்களாக, அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இறைவனை புகழ்ந்தவர்களாக திரும்புகிறோம் என்ற அடிப்படையில உள்ள இந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சுன்னா, நபி வழி. இதெல்லாம் என்ன நபி வழி. எத்தனை பேர் இதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், செயல்படுத்துறோம். அதே போன்றுதான் வக்கான இதா அல சனாயா கப்பர அப்படின்னு என்ன உயர்வான பகுதி நோக்கி ரசூலுல்லாஹ் போறாங்கடா என்ன செய்வார்கள், கப்பர என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்வார்கள். வைதா ஹபத்தல் அவுதியா கீழான பகுதிகள் நோக்கி என்ன செய்றாங்க, இறங்குறாங்கன்னா சப்பஹ என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்வார்கள். வகால லஹு ரஜுலுன் இன்னி உரீது சஃபரன், ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்றாரு, நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறேன். ரசூலுல்லாஹ் அவருக்கு என்ன சொன்னாங்கடா, ஊசீக பி தக்வல்லாஹ், ஊசீக பி தக்வல்லாஹ். எதை கொண்டு வசிய செஞ்சாங்க, தக்வா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பிரயாணத்தில் நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தக்பீரி அலா குல்லி ஷரஃபின், வத்தக்பீரி அலா குல்லி ஷரஃபின், ஒவ்வொரு உயர்வான பகுதிகளும் நீங்க என்ன செய்யணும், தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க. இது திர்மிதி இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தியாக. அதே போன்றுதான் வகான இதா பதாலஹுல் ஃபஜ்ர ஃபி ஸஃபர், ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் இருக்கும் போது அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை அடைந்தால், ஃபஜ்ருடைய நேரத்தை அடைகிறாங்கடா ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆ ஓதுவாங்க. என்ன துஆ, சம்மஅ சாமிஉம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிப்னா வ அஃதில் அலைனா ஆயிதம் பில்லாஹி மினன் நார். இது முஸ்லிம்ல வர செய்தி. பிரயாணத்தில் நாம் காலை பொழுதை, அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜ்ருக்கு முன்னொரு நேரத்தை அடையும் போது இப்படி நபி அவங்க ஓதுவாங்க. அப்படித்தானே, அந்த புகழுக்குரிய இறைவன் செவியேற்று விட்டான், அவனிடம் நாம் நல்லதை கேட்கிறோம், எங்கள் இறைவா நீ எம்மோடு இருப்பாயாக, எமக்கு அருள் புரிவாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று வரக்கூடிய அமைப்புல உள்ள வாசகங்கள். எனவே இது எங்க ஓத வேண்டியது, எங்க நாங்க பிரயாணத்தில் இருக்கிறோம், ஃபஜ்ருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்தை அடைகிறோம், இதை ஓத வேண்டும். இது என்ன முஸ்லிம்ல வாரசை நிறைய பேருக்கு தெரியாது. அதே போன்றுதான் 7வது விஷயம், வகான இதா வத்த அஸ்ஹாபஹு ஃபி ஸஃபரி யகூலு லி அஹதிஹிம், ரசூலுல்லாஹ் ஒருவர் என்ன செய்றாங்க, வழி அனுப்புறாங்கன்னு சொன்னால் நபி அவங்க எப்படி சொல்வார்கள், அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்திம அஅமாலிக். அபூ தாவூத் திர்மிதியில வர செய்தி. இப்ப நாங்க ஒருத்தரை வழி அனுப்பும் போது என்ன, அவரது தீன், அவருக்கு பாதுகாப்பு, அமல்கள முடிவு, இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்யறது, வழி அனுப்பக்கூடிய அமைப்புல இந்த வார்த்தைகள், அல்லாஹ் இவற்றையெல்லாம் பாதுகாப்பானாக என்ற அடிப்படையில உள்ள வார்த்தைகள். அதே போன்ற நறுமை சகோதரர்களை 8வது சொல்றாரு, இதா நஸல அஹதுக்கும் மன்சிலன், நீங்க ஒரு இடத்துல இறங்கிட்டீங்க, பிரயாணத்துல இறங்கிட்டீங்க, ஃபல் யகுல், நீங்க என்ன சொல்ல வேண்டும், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இப்படி சொன்னால் ஃபஇன்னஹு லா யதுர்ரு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின்ஹு, என்ன அர்த்தம், அந்த இடத்திலிருந்து அவர் மறுபடியும் பயணிக்கின்ற வரை அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது. ஆனா அன்று நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்களுடைய பயணங்கள் எந்த மாதிரி இடங்கள்ல தங்குவாங்க, எப்படியான இடங்கள், எனவே அந்த இடங்கள்ல விஷ ஜந்துக்கள் இருக்கும், பல விஷயங்கள் அங்க இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்க ஓதிட்டீங்கடா திரும்ப நீங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சு போகும் வரை எந்த ஒரு பாதிப்பும்
எந்த ஒரு தீங்கும் இருக்காது. ஏன்னா முந்தைய அறியாமை காலத்துல காபீர்கள் என்ன செய்வாங்கன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப காபீர்கள் ஒரு பிரயாணத்துல ஒரு இடத்துல போயிட்டு இறங்குறாங்க. இறங்கினா என்ன செய்வாங்கன்னு படிச்சுக்கிறோம். அதாவது என்ன செய்வாங்க, அங்குள்ள ஜின்களை அழைப்பார்கள். அந்த இடத்துல இப்படியான ஜின்கள் எல்லாம் வசிக்கின்றன சொல்லி அந்த ஜின்களை அழைத்து அந்த ஜின்களிடம் பாதுகாப்பு தேடுவார்கள். ஷிர்க். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க யார்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடத்துல நீங்க பாதுகாப்பு தேட வேண்டும். பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவனுடைய அந்த படைப்பினங்களின் ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்க ஓதினீங்க என்று சொன்னா எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அடுத்து 9வது, வகான யஅமுருல் முஸாஃபிர இதா கதா நஹமத்தஹு மின் ஸஃபரிஹி அன் யுஅஜ்ஜில ருஜூஅ இலா அஹ்லிஹி. ஒரு பிரயாணி ஒரு பிரயாணம் போறாரு, அவருடைய தேவை முடிந்தவுடன் அவர் திரும்பி விட வேண்டும். அவர் தேவை முடிஞ்சிட்டா என்ன செய்யறது, அவர் தனது குடும்பத்தின் பால் திரும்பி விட வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாங்க பார்க்கிறோம். அதே போன்று 10வது, வகான யன்ஹல் மர்அத அன் துஸாஃபிர பிகைரி மஹ்ரமின். மஹ்ரம் இன்றி ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, பயணிக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. மஹ்ரமோடு தான் பயணிக்க வேண்டும். வலவு மசாஃபத பரீதின், ஒரு பரீதுடைய தூரம், பரீதுடைய தொலைவு என்று சொல்லும் போது சுமார் ஒரு 12 மைல் தூரம் பயணிக்கின்ற போது. அதே போன்று வயன்ஹா அன் யுஸாஃபர பில் குர்ஆனி இலா அர்தில் அதுவி மகாஃபத அன் யனாலஹுல் அது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை எடுத்துக்கொண்டு எதிரிகள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பயணிப்பதை தடை செய்தார்கள். குர்ஆன் எடுத்துக்கொண்டேன், அந்த எதிரிகள் குர்ஆன் அவங்களோட கையில சிக்கி அந்த செஞ்சிருவார்கள். குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காம குர்ஆன் என்ன செய்யறது, குர்ஆனை கேவலப்படுத்துறது, இழிவாக்குறது பார்க்கிறோமா இல்ல? இன்று நிறைய பேர் செய்யுது, குர்ஆனை எடுத்து பத்த வைக்கிறது, இது மாதிரியான மோசமான விடயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனை பொறுத்தவரையில இதுல மிச்சம் ஒரு கவனம் உண்டு தேவை. நிறைய பேர் எடுத்தெடுப்பிலே நன் முஸ்லீமுக்கு குர்ஆனை கொடுக்குறாங்க, முஸ்லீம் எல்லாம் அப்படி கொடுக்க கூடாது. குர்ஆனை பொறுத்தவரையில அதனுடைய மொழிபெயர்ப்புகளாக இருந்தாலும் உண்மையில அவங்க படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க என்றால் வேற விஷயம் கொடுக்கிறது. ஏன்னா குர்ஆனுக்குரிய கண்ணியம் பேணப்பட வேண்டும். அதை அவர்களுக்கு தெரியாது. சிலவங்க நினைக்கிறாங்க நாங்க தவா செய்யறோம் என்று தான் நினைக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறோம், தாவா செய்யறோம் என்று நினைக்கிறாங்க. ஆனா நறுமை சகோதரர்களே, குர்ஆனை சில நேரம் அவன் கட்டிலுக்கு கீழே போட்டு வச்சிருப்பான். அப்படித்தானே, அவனுக்கு அதனுடைய கண்ணியம் தெரியாது, மதிப்பு தெரியாது. அப்படியா இல்லையா? எனவே குர்ஆனை பொறுத்தவரை நாங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கின்ற போது குறைந்து நாங்கள் ஒரு அட்வைஸாவது பண்ண வேண்டும். நீங்கள் உண்மையில குர்ஆன் ஆர்வம் படிக்க விரும்புறீங்கன்னா குர்ஆன்ன்றது இப்படிப்பட்ட இதுக்கு கண்ணியம் வழங்கப்பட வேண்டும், இதற்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்களை புரிய வைக்க. புரியுது சொல்றது? பாருங்க, ரசூலுல்லாஹ் இதை ஏன் தடை செய்யறாங்க? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அது என்ன செய்யக்கூடாது, அதற்குரிய அந்த கண்ணியம் இல்லாமலாக்கப்பட்டு விடக்கூடாது என்ற இந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு சொல்றாங்கடா. என்ன செய்யுது, அப்படி நாங்கள் எடுத்தெடுப்புலேயே குர்ஆனில் அப்படி கொடுக்கறதல்ல. உண்மையில ஒருத்தர் குர்ஆன் ஆர்வமாக படிக்க கேட்கிறாரு வேற விஷயம். அப்படி கொடுக்கின்ற போதும் நாம் அதனுடைய கண்ணியத்தை உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 11வது விஷயம், ومنع من إقامة المسلم بين المشركين إذا قدر على الهجرة. ஹிஜ்ரத் செய்வதற்கு சக்தி இருந்தால் முஷ்ரிக்குகள் வாழக்கூடிய பகுதியில் முஸ்லீம்கள் வாழது ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறான். ஹிஜ்ரத் செய்வதற்கு சக்தி இருந்தால் என்ற விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அபூ தாவூத், திர்மிதி, நசாய் போன்ற கிரந்தங்கள் அன பரீஉம் மின் குல்லி முஸ்லிமின் யுகீமு பைன அظஹுரில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருந்து நான் நீங்கி கொண்டேன் என்று சொன்னாங்க என்ற செய்தி இருக்கிறது. எனவே முஷ்ரிக்குகளோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவர் இருக்கக்கூடிய அவர்களை போன்ற ஒரு செய்தியும் அபூ தாவூதுல வருது. இப்படியான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நாங்கள் சிலரை பார்த்தீங்கன்னா அவர் முஸ்லீமான நாட்டை விட்டு எங்க போறாரு, சில முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன, சவுதியா இருக்கலாம் அல்லது வேறு அரபு முஸ்லீம் நாடுகளாக இருக்கலாம். அதுல உள்ள என்ன செய்யறான், அதை விட்டு எங்க போறான், யூரோப்ல போய் குடியிருக்க போறான்டா. அங்க கடுமையான எச்சரிக்கையா இல்லையா? அது கடுமையான எச்சரிக்கை. இப்போ நாங்க வாழக்கூடிய, நாங்க பிறந்ததே அப்படியான நாடுகள், எங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயங்கள் அங்க நிலைநாட்ட முடியும், நாம் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். இது பாத்தீங்கன்னா இப்படியான இடத்துல இருந்து என்ன செய்கிறார்கள், எங்க போகிறார்கள், ஹிஜ்ரத் எங்க போகுது, உல்டாவா போகுது. ஹிஜ்ரத் எப்படி போகுது, தலகீழா போவதெல்லாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது இப்படியான எச்சரிக்கைகளும் இருக்கின்றன.
அடுத்து ரசூலுல்லாஹை பொறுத்தவரையில வக்கான சஃபருஹு அர்பஅத் அஸ்ஃபார், நபி அவங்க 4 நோக்கங்களுக்காகத்தான் பயணம் செய்தார்கள். சஃபருன் லில் ஹிஜ்ரா, ஒன்று என்ன, அவங்களோட ஹிஜ்ரத்துடைய பயணம். வசஃபருன் லில் ஜிஹாத், அடுத்து என்ன, ஜிஹாதுக்கான பயணம். வஹுவ அக்ஸருஹா, அதே போன்று வசஃபருன் லில் உம்ரதி வசஃபருன் லில் ஹஜ், உம்ரா ஹஜ்ஜுக்கான பயணம் என்றதுதான் இமாம் அவங்க இந்த நூல்ல கொண்டு வராங்க. இதுல அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, வகான யக்ஸுரு அர்-ருபாயியத ஃபீ ஸஃபரிஹி ஃபைஸல்லிஹா ரக்அத்தைனி மின் ஹீன யக்ருஜு இலா அன் யர்ஜிஅ. ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணம் போறாங்கடா, அந்த பிரயாணத்துல 4 ரக்காத் கொண்ட தொழுகை 2ஆக சுருக்கி தான் தொழுவாங்க. திரும்ப வரும் வரை, திரும்ப ஊருக்கு மதீனாவுக்கு வரும் வரை என்ன செய்வாங்க, சுருக்கித்தான் தொழுவார்கள். வகான யக்தஸிரு அலல் ஃபர்த் மா அதா அல் வித்ரி வ சுன்னத்தில் ஃபஜ்ர். ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகை வித்ரும் ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தும், அது அல்லாம ஏனைய ஃபர்தான தொழுகை என்ன செய்வாங்க, 4 ரக்காத் கொண்ட தொழுகை என்ன செய்வார்கள், சுருக்கி தொழுவார்கள். அடுத்து 14 விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. வலம் யஹுத்தலி உம்மத்திஹி மசாஃபத்தன் மஹ்தூதத்தன் லில் கஸ்ரி வல் ஃபித்ரி. இது ஒரு முக்கியமான விஷயம். என்னடா, ரசூலுல்லாஹ் தனது சமுதாயத்துக்கு என்ன செய்யல, தொழுகையை கஸ்ர் செய்வது, சுருக்குவதற்கு இவ்வளவுதான் தூரம் என்று, நோன்பை விடுவதற்கு இவ்வளவுதான் தூரம் என்று மட்டுப்படுத்தவில்லை என்று சொல்றார். யார் சொல்றாங்க? இமாம், எந்த இமாம்? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். புரியுதா சொல்றது? எனவே ரசூலுல்லாஹ் அந்த அது பிரயாணமாக கருதப்பட வேண்டும் என்றதான் அது முக்கியமான பேஸ். அது ஒரு பிரயாணமாக கருதப்பட வேண்டும். இவ்வளவுதான் தூரம் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, மட்டுப்படுத்தவில்லை, வரையறுக்கவில்லை. தொழுகை சுருக்குவதிலும் நோன்பை விடுவதிலும் என்ற விஷயத்தை இதுல என்ன செய்யறாரு, குறிப்பிடுகின்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த இடத்தோட வைத்துக்கொள்வோம். இன்னும் இந்த பிரயாணத்துடைய ஒழுங்குகள் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன. இதுல நாங்க இதுவரை இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் மொத்தம் 14 விஷயங்கள். எத்தனை விஷயங்கள்? 14 விஷயங்கள். சரி, இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். 14 விஷயத்திலேயோ இதுல அடுத்தது அல்லது அகீதாவில ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்தில் உள்ளது? முற்பகல் நேரத்தில் சொல்லாங்க பயணத்தை மேற்கொள்வதை விரும்பினார்கள். வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் பயணத்தை விரும்பினாங்க. வாகனத்தில் ஏறினால் 3 முறை தக்பீர் சொல்வார்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இரவு நேர பயணம் தனியாக செல்வதை ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள். சரியா? மேட்டு பாதையை நோக்கி வாகனம் செல்லும் போது தக்பீர் சொல்லுதல், பணிவான பகுதியை நோக்கி செல்லும் போது சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல. மாஷா அல்லாஹ், ஞாபகம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஹைர், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு பாடத்தில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை நமது வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதே போன்று அக்கீதாவுடைய விஷயங்களையும் படித்தோம். இத்தோடு நாம் நமது வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.